இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவரு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் தப்பிச்சுக்கு நான் அமைதியாயிட்டேன். விஜயகாந்த் சார் பத்திலாம் சொன்னார். என்ன சொன்னாரு, எத்தனை பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சும்மா உட்காந்து இருக்கும்போது அப்பதான் ஆக்சுவலா இறந்து போனாரு. இதெல்லாம் மீமா எவ்வளவு வந்துச்சுன்னா அப்படியே அமைதியாயிட்டு அப்படி சொன்னேன். ரொம்ப அமைதியாயிட்ட. நான் ரொம்ப நினைச்சிட்டேன், ஐயோ தப்பா பேசிப்போமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். டக்குன்னு மனுஷன் இறந்தது கூட என்னால் போக முடியல அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா என் மனசால சொல்றேன், அந்த மனுஷன் சொர்க்கத்துல தான் இருப்பா அப்படி அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பாருங்களேன். அந்த ஆளை வந்து இது பண்ண முடியுமா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. டு பி ஆனஸ்டா சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியலங்க, டக்குன்னு வரல தெரியல. சும்மா ட்ரை பண்ணலாமா? பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே, மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறொருமே உன்னு. அது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுமட்டுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வேணா அந்த சைட்ல அந்த ரீல்ஸை போட்டு விட்டுருங்க, அவங்க பாத்துக்கிட்டு. இப்ப நீங்க சினிமால கமல் சாரையும் ஃபாலோ பண்றீங்க, ரியல் லைஃப்ல ரஜினி சாரையும் கடவுள் நம்பிக்கையோட இது பண்றீங்க. இது எவ்வளவு சிரமமா இருக்கு ஹேண்டில் பண்றது? அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ரஜினி சாரை வெறுக்காத ஒரு கமல் ஃபேன். ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு அதனால ஸ்மார்ட்ல தான் உண்மை. நீங்க சொல்ற மாதிரி டிவோஷனா எனக்கு வந்து எங்க அப்பா காரணம். நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது மோர் தேன் ரிலீஜியஸ். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுக்கு ரிலீஜியஸ்னா ஒரு மதத்தை சார்ந்து போறது, ஸ்பிரிச்சுவல்னா எல்லா மதத்தையும் சார்ந்து போறது. அதுல எங்க அப்பா எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவர் இதுல போய் அங்கேருந்து நான் எனக்கு எல்லாமே உணர ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். சரி, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா? மாட்டி ஒரு மாதிரி கேள்வி, ரஜினி சாரா கமல் சாரா? ரஜினி சாரா. நான் பாலச்சந்தர் சார் உண்டாக்குன அந்த பழைய ரெண்டு பேரை நான் சொல்லுவேன். ரெண்டு இல்ல, ஒண்ணுதான். ஒண்ணுன்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இன்டர்வியூலயோ ஒரு ஸ்டேஜ்லயோ முருகதாஸ் சார் சொல்லியிருப்பாரு, கமர்ஷியல் ஹீரோன்னு வந்துக்கிட்டா எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா ரஜினி சாருக்கு அப்புறம் பண்ற எல்லாருமே ரஜினி சார் தான். ஸோ அதை நீங்க எப்படி இந்தியன் சினிமா எல்லாருமே ஸோ எப்படி நீங்க இக்னோர் பண்ண முடியும் அவ்வளவு பெரிய லிஜெண்டை? நான் ஒரு சினிமா லைன்ல இருந்துட்டு நான் அவரை இக்னோர் பண்ணிட்டு வெறும் கமலை மட்டுமே நான் பார்க்க முடியாது. கமல் சாரும் பார்ப்பேன், ரஜினி சாரும் பார்ப்பேன், எனக்கு அஜித் சாரும் பிடிக்கும், விஜய் சாரும் பிடிக்கும். அதனால எல்லாருமே நம்ம பார்த்து என்னென்ன பண்ணலாம், அவங்க இது பண்ணியிருக்காங்க, நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு நான் ஓகே அவர் அது பண்ணிட்டாரு, நம்ம அது மாதிரியே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்க தோணும். ஸோ வி கேனாட் ஸ்டாண்ட் வித் ஒன். மேக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தா மேக்ஸ்ல மட்டும் தான் 100 வாங்க முடியும். எக்ஸாக்ட்லி. எல்லாத்துலேயும் படிச்சு பாஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்க முடியும். அதனால எல்லா சப்ஜெக்டையும் படிப்போம், ஃபெயில் ஆகிறோமா பாஸ் ஆகிறோமான்றதை மக்கள் முடிவு. சூப்பர் சூப்பர். தேன் மிட்டாய். ஆமா, இது எனக்கு வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கொண்டு போனது இந்த ஒரு தேன் மிட்டாய். எல்லா வீட்டுக்குள்ளும் போயிடுச்சு, எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. இல்லை யார் பார்த்தாலும் அதை சொல்லுவாங்க. அது மாதிரி கெட்டி மேலம், ஷைபாய் அந்த மாதிரி 2-3 பண்ணிட்டு இருந்தேன். பட் தீபா பாலு கூட சேர்ந்து பண்ண அந்த தேன் மிட்டாய் வந்து நல்ல எல்லா இடத்துலையுமே ரீச் கொடுத்துச்சு. மேபி பிகாஸ் அந்த 90s கிட்னாலயா இல்லை அந்த யதார்த்தத்தினாலயா எல்லாருமே அதை பண்றாங்கன்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் டேரக்டர்கிட்ட கூட இதை எடுக்கும்போது கூட திட்டிகிட்டே தான் இருந்தேன், என்னடா நீ தேன் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ற, என்னடா இது எப்படா ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஆனால் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், மிஸ்டர் கரீன்றவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ பண்ணு ப்ரோ அப்படின்னாரு. தேன் மிட்டாய் வந்து நான் ரஜினி சாரோட படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, இதுன்னு நினைக்கிறேன், சிவா சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணார்ல அண்ணாத்த படத்துல வந்து ட்ரெயின்ல வந்து தேன் மிட்டாய் வித்துட்டு வருவாங்க. அப்ப நான் உள்ள போனது நிறைய பேர், 2-3 பேர் எனக்கு தெரிஞ்ச நம்மளோட வீடியோஸ் பார்த்தவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க. தேன் மிட்டாய்னு சொன்னோன்னே எல்லாரும் திரும்பி என்னை பார்த்து கை தட்டி கத்துனாங்க. ஸோ அது என்னால மறக்கவே முடியாது. ரஜினி சார் படம் போய்கிட்டு இருக்காங்க, ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து தேன் மிட்டாய் வந்தோடனே நம்மளோட ஞாபகம் வந்து திரும்பி பார்த்து கை தட்டுறது வந்து அனுகிரகம் தான்.
அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நடிகரை பார்த்தோம் அப்படின்னா டக்குனு வேற ஒருத்தவங்களோட ஞாபகம் வரும். லைக் அவங்களுக்கு பேரா நடிச்சவங்க அந்த மாதிரி. இப்போ விஜய்னாவை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா சிம்ரன் மேம் வருவாங்க, த்ரிஷா மேம் வருவாங்க, அஜித் சார் நினைச்சோம் டக்குனு ஷாலினி மேம் வருவாங்க. அப்படி உங்களை நினைக்கும் போது தீபா பாலு அவங்களும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய டஃப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. உங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். அவங்கள பற்றி நம்ம பேசலாமா? பேசலாம். பேசலாம். அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். அதான் நல்ல நான் ஒர்க் பண்ண எல்லா கோஆர்டிஸ்ட்டுமே பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண நேஹான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணேன், அதுவும் 1 மில்லியன் போச்சு. அதுக்கடுத்து வந்து பிரியான்னு சொல்லி ஷைபாய் கூட ஒர்க் பண்ணேன், அதுவும் அவங்களோடையும் நல்லா போச்சு. தேன் மிட்டாயும் கூட. அதனால எனக்கு அவங்களோட ரொம்ப நிறைய கண்டென்ட் போனதுனால அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் பண்றதுக்கு ஆளே வரல. நான் ஒருத்தவங்களையும் பிரேக் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டே இருந்தாங்க. தீபா பாலுக்கு அப்புறம் ஜோடிக்கு அவங்களுக்கும் ஆள் கிடைக்கல, எனக்கும் ஆள் கிடைக்கல. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகி அதெல்லாம் எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. பசங்களுமே சொல்கிறேன், வெற்றி வசந்துமே நானும் அவரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாஸ்டர்னு இப்போ ஒருத்தர், விக்கின்னு ஒருத்தர், சுமித்ரா, இது மாதிரி நிறைய பேர் நம்ம கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவங்க ஹார்ட் ஒர்க்னால அவங்கள்ட்ட நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த ட்ராவல் ஹோல் டீமே மேலே வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேர்த்தோட வீட்டுக்குள்ள அவர் போயிட்டாரு சீரியல் மூலியமா, சிறகடிக்க ஆசை மூலியமா. பார்க்காத ஆளுகளே இல்லை. எங்க அம்மா கூட ரொம்ப இதா ஈடுபாடோட பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் கொண்டாடுறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? கூட இருக்கிறவங்க அவர் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்ற. எனக்கு இது தெரிஞ்ச விஷயம் தாங்க. நான் ஏன் தெரிஞ்ச விஷயம் சொல்றேன்னா கன்சிஸ்டன்சி தாங்க. அவராக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு வெறி இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி அவருக்கும் இருந்தது. இப்போ சிறகடிக்க ஆசை மூலியமா அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு, வெற்றி வசந்துக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறையா அவர் பார்ப்பாரு. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நீங்க மேலே போயிட்டீங்க, ஓகே. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலெல்லாம் போலங்க, ஏறிக்கிட்டு ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோமா. அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது கூட இருக்கிற எல்லாத்தையும் அழைச்சிட்டு போதுன்னு இருக்குல்ல. நான் டீமே இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, உங்களோட இருக்க பயணிச்ச நண்பர்கள் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. அதை அழைச்சிட்டு போறீங்களா, அந்த தாட் எப்படி? கப்பல் பெருசு இல்லைங்க, சின்ன கை வச்சு நான் ஒரு ஆள் மட்டும் இழுத்துட்டு போக முடியாது. திருப்ப போட வேணும்ல. நான் ஒன்றும் செல்ஃபிஷாக தான் இருக்கேன். நான் அதில் 100% செல்ஃபிஷ் தான். கப்பல் ஓடணும்னா இறங்கி 10 பேர் சேர்ந்து தள்ளினாதான் தண்ணிக்குள்ள. கப்பல் நடுக்கல இருந்து தள்ளுற நிலைமை தான் இப்போ. நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் இழுத்துட்டு போறேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களோட விஷயம் சரக்கு இருக்குன்றதுனால என்னால கான்ஃபிடண்டா கொண்டு போய் சேர்க்க முடியுது. நான் என் கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நம்புறேன். இப்போ உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல ஒரு பிடிக்கும். இப்போ உங்களோட டான்ஸ் பிடிக்கும், உங்களோட ஆக்டிங் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு உங்களை வந்து பர்சனலா எப்படி பிடிக்கணும்னா, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை, நம்ம பசிக்குது இல்லை, இதுதான் வேணும் அப்படி அந்த வைராகியத்தோட அதை விட்டுறதுன்னு இருக்குல்ல. நானா இருந்தேன்னா ஐயோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும் தான் நான் நினைப்பேன். இல்ல நான் எனக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது, இல்ல எனக்கு அது வேணாம், நான் என்னோட பசி இது இல்லை, நான் இதுதான் பண்ணுவேன், சீரிஸ் தான் பண்ணுவேன், மூவி தான் பண்றேன், அந்த வைராகியத்தோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கிப் பண்றீங்களா? நான் அது ப்ராஜெக்ட் சொல்ல விரும்பல, சொல்றேன். அப்படி ஸ்கிப் பண்றதுக்கு அந்த இல்லை எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி உங்களுக்கு? இல்லை, எனக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றதை தாண்டி கான்ஃபிடன்ஸ் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் முதல்ல நீங்கள் வேலையை விட்டு அதை சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பண்ணுறதுக்கு ரீசன் உங்களுக்கு பிடிக்குது, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். கஷ்டம் யாருங்க படலை, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம பிடிச்சி படுறோமா இல்லைன்னு தான் வேலை. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஐடி எம்ப்ளாயும் கஷ்டம் தான் படுறாரு. அது பிடிச்சி பண்ணுறாரான்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம இதுலையும் கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம பிடிச்சி தானே கஷ்டப்படுறோம். ஸோ தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். கஷ்டம் எல்லா வேலையிலையும் இருக்கும். சும்மா அது பண்ண இது பண்ணலாம் சொல்கிறது நல்லதும் கிடையாது. எல்லாரும் தான் கஷ்டப்படுவாங்க. நீங்களும் கஷ்டப்படுவீங்க, நானும் கஷ்டப்படுவேன். அப்போ அந்த ப்ராஜெக்ட் விடும்போது உங்களுக்கு இல்லை, எனக்கு நான் விட்டதுக்கு காரணமே நான் ஆக்டிங் பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா. இப்போ நீங்கள் சீரியல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விடணும்னுலாம் சீரியல் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. ஒரு 5 இயர்ஸ் ஒரே கேரக்டர் பண்ணுறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி ஃபியூச்சரில் உனக்கு வழியில் நீ சீரியல் தான் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா நான் வேறு வழியில் சீரியல் தான் நான் போய் ஆகும். வாய்ப்பே கிடைக்கல, நீங்கள் குழப்பி சீரியல் தான் பண்ணணும்னா நான் போவேன். ஆனால் இப்போதைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது 5 வருஷம் ஒரே கேரக்டர் பண்ணுறதுக்கும் 5 வருஷம் 5 கேரக்டர் பண்ணுறதுக்கும் இல்லை 5 வருஷம் 10 கேரக்டர் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் ஃபிலிம்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்க வசீகரால ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு 2K காதி ஒரு மாதிரி இருந்துச்சு. காசு சம்பாதிக்கல, பேர் சம்பாதிக்கல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பாதிச்சேன்னு நம்புகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியலில் போனால் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரே கேரக்டர் தான் இருக்கும். அந்த ஒரே கேரக்டர் ஹிட் ஆச்சுன்னா 5 வருஷம் போகுன்ற போது இப்போ குரு வந்து ஸ்ரீயா பண்ணுறான் அப்படின்னா ஸ்ரீ மாதிரியா அழுவணும்,
5 வருஷம் ஸ்ரீ மாதிரியே தான் பேசணும், 5 வருஷம் ஸ்ரீ மாதிரியே தான் இயக்கிக்கணும், அவனை போர் அடிச்சிருமோன்னு ஒரு பயம், அவ்வளோதான். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. மறுபடியும் காலையில் இருந்துச்சு அதே மாதிரி ஸ்ரீ மாதிரி போய் நடிக்கணுமா, ஒவ்வொரு நாளும் நமக்கு எங்கேஜாக இருக்குதுன்னா அதுதானே வேலையை விட்டு வந்துடும். ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணலாம், புதுசான்றதை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, கற்றுக்கிறது, வேற ஒரு கேரக்டர் கற்றுக்கிறது. இந்த கேரக்டர்லேயே இப்போ ஒரு 6 மாதம் இருக்கோம்னா பரவாயில்ல. மிச்சப்படி அது பண்ணக்கூடாதுன்னா இல்லை, பொழப்புக்கு நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ அங்கே தான் போகணும் போ அப்படின்னாங்கன்னா போயிட வேண்டியதுதான். ஸோ அதில் இப்போதைக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னைக்கு என்னால் முடியல கடைசியில் ஆப்ஷனாக வச்சு ஓகே பண்ணிக்கலாம், அப்பயும் வாய்ப்பு கொடுத்தாதான் பார்க்கலாம். அடுத்தது கிளாப் ப்ரொடக்ஷன், கிளாப் போர்டு. எல்லா சினிமாக்காரங்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகர்களுக்கும், இந்த சினிமா துறை சார்ந்து வரவங்க எல்லாருக்கும் அந்த கிளாப் போர்டு அந்த மொமெண்ட் இருக்கு. உங்களுக்கு அந்த கிளாப் போர்டு பார்க்கும்போது என்ன ஞாபகம்? நான் ஃபர்ஸ்ட் தொட்டதே அதில் தான். அது நீங்க டைரக்டர் ரைட்டர் எழுதிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது கிளாப் போர்டு தான் கையில், அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க கிளாப் போர்டு. நீங்க அவ்வளோ சீக்கிரம் இப்போ யாரும் கிளாப் போர்டுலாம் யூஸ் பண்றதில்ல. அப்போ அந்த ரீல்ன்றதுனால என்ன ரீல் என்ன இதுன்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஆனா அப்பயுமே டிஜிட்டல்ல வந்து நாங்க அந்த கிளாப் போர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம டேரக்டர்கிட்ட நல்லா பேசினதுனால அவர் கையில போய் அடுறா அப்படின்னு. ஸோ அப்பயும் வாழை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக கொடுத்தாங்க, அறிவாளின்றதுனால இல்லை, எப்பவுமே தொல்லை அவசியம் போய் ஏதாவது கிளாப் போர்டு பண்ணிக்கன்னு கொடுத்தாங்களான்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் கிளாப் போர்டு தான் ஃபர்ஸ்ட் அடிச்ச ஆரம்பிச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம படத்துக்கு யாராவது சீக்கிரம் கிளாப் போர்டு வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஃபிலிம் பை அப்படின்னு வர்றது எப்போ? குரு இல்லைங்க, இப்போதைக்கு எனக்கு அந்த கதைகள் இருக்கு, ஆசையும் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருவேளை உருப்படியாக பண்ணுவோன்னு நம்புறேன். இப்போதைக்கு நடிக்கிறது மட்டும் வருது நம்புறேன். அதனால பண்ணுவோம். வருதுங்க, நாங்களும் நம்புறோம். அதான் நீங்க நம்புறதுனால நான் நம்புறேன். போலீஸ் அப்பா இந்த மூமெண்ட்ல அப்பா நிற்கும் போது அதுவும் நீங்க அடுத்து போலீஸாவும் நடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த கெட்டப் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் கெட்டப். ஸோ அந்த கேரக்டரை பத்தி பேசிட்டு அப்பா பத்தி பேசுவோம். சரி, ஓகே. இல்லை, எனக்கு ரெண்டும் ஒன்று தான். நான் என் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் போலீஸ் வரலாம். நான் சினிமாக்குலாம் நான் கண்டிப்பாக ஆர்மிக்கு தான் போயிருப்பேன், அதில் நோ டவுட். நான் ஆர்மி ஏர்மேனுக்கு செலக்ட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாருமே போலீஸ், நீ அப்படி போக வேணான்னு சொன்னனால மட்டும் தான் வேலையை விட்டேன். சரி வேண்டாம், போலீஸ் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஆசைங்க. ஒரு ஆக்டரா உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது காரணம் எங்கள் அப்பாவோட ப்ரொஃபஷன். அவரோட யூனிஃபார்ம்லேயே பார்த்ததுனால நானும் யூனிஃபார்ம் போட்டு எங்கள் அப்பா முன்னாடி நான் அதே மாதிரி எங்கள் யூனிஃபார்ம் போட்டு ஃபர்ஸ்ட் சல்யூட் எங்கள் அப்பாவுக்கு தான் அடித்தேன். அப்படியா? ஆமாம், வீடியோ கால் பண்ணி நின்று கரெக்டாக சல்யூட்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு அப்புறம் தான் அவருக்கு அடித்தேன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணாரு அப்பா? அவர் அந்த கிரீடம் மொமெண்ட்டே ரீக்ரியேட் ஆயிருந்திருக்குல்ல. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2-3 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள சல்யூட் வந்து கரெக்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸாவே மாறிட்டாரு. ஐ என்ஜாய் த ப்ராசஸ். இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு. பட் ஹி லவ்ட் இட். உனக்கு கரெக்டா இருக்குடா, அவன் பிசிக்குக்கும் அந்த இதுக்கும் ரத்தம் இருக்குல்ல, போலீஸ் ரத்தம் இருக்குல்ல அப்படின்னாரு. ஆனா நான் ஒன்று ஃபீல் பண்ணேன், போலீஸா கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால கேரி பண்ணிட முடியாது. அதுவும் சினிமாவில் போலீஸாக கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒன்று நினச்சிப்போம், அங்கே அவங்க வேற ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். வடிவேல் சாரா? அதுவும் வடிவேல் சார் தோல் மேல கை போட்டு ஒரு ஹாப்பியா. ஆமா, பெரிய லெஜண்ட். ரொம்ப அது அன்னைக்கு ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் டே எனக்கு. ஏன்னா நான் சார் டைரக்டர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் 2 கேரக்டர் கொடுத்தாரு அந்த படத்துலேயே. ஒன்று வந்து நீயே சூஸ் பண்ணிக்கப்பா, ஒன்று வந்து டயலாகோட இருக்கு, ஆனால் அதில் யாரோட காம்பினேஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபசல் சார் காம்பினேஷனும் கிடையாது, வடிவேல் சார் காம்பினேஷனும் கிடையாது. ஆனால் எனக்கு நீ இன்னொரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபகத் ஃபாசில் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், குமார்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு நீ நீசி எடுத்தால் கொஞ்சம் அந்த பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ நீ அதை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ வடிவேல் சார் காம்பினேஷன் இருக்குன்னா எனக்கு தெரியாது. லாஸ்ட்ல சொல்றாங்க, நீ வந்து வடிவேல் சார் கூட நீ ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் சாங்ல அப்படின்னா. எனக்கு வந்து என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவரும் மதுரை வேற இல்ல. நான் ரொம்ப போயிட்டு ரொம்ப அமைதியா இருந்தேன். அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல என் கேரக்டர் பேர் குமார். ஃபஃபா சாரை வந்து அவர் குமார் தான் சொல்லி கூப்பிட்டே இருப்பார் படம் ஃபுல்லா. ஸோ என்ன நான் குமார்னு சொல்லும்போது அப்பதான் இவன் தான் குமாரான்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு ரிவீல் ஆகிற கேரக்டர். உள்ள போகும்போது சார் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் சீனே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் அமைஞ்சது. அவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீனு. ஸோ அதுவும் பை காட்ஸ் கிரேஸ் அப்படி அமைஞ்சது. அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் உங்க கூட நடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு சீன் அமைஞ்சிருக்கு, ரொம்ப புண்ணியமாக இருக்கு சார்னா. அது சூப்பரானாரு. அப்புறம் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல கேட்டார், நீ எந்த ஊர், நிறைய நல்லா பேசுறீ, எந்த ஊர் அப்படின்னாரு. சார் நான் மதுரை சார்ங்க. ஏய் நம்ம ஊரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நான் பேசல. மதுரைக்காரங்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்ல, மதுரைன்னு சொன்னா அவங்க அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட்ல அவங்க ஸ்லாங் வந்துரும். இல்ல அவரு ஸ்லாங், ஆமா அது உண்மை. அந்த ஸ்லாங் வச்சு தான் அவரும் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட பேசும்போதே டக்குன்னு அவரோட ஸ்லாங்ல போயிடுச்சு. அதே சமயம் அவரோட சைல்ட்ஹுட்டு, அவரு இந்த பூ காமெடி எங்கேருந்து எடுத்து, சில்பாரிப்பட்டியிலேருந்து பூ பந்த தூக்கி உள்ள போடுவாங்க, அதுலேருந்து அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவரு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் கப்சிப்பு நான் அமைதியாயிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிப்போம், இன்புட் உள்ள போட்டு வச்சுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா என் கூட அவ்வளோ ஜாலியாக பேசினாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. தோல் மேலே கையை போடுறதா இருக்கட்டும், கில்லுவாரு. அப்புறம் அவரோட விஜயகாந்த் சார் பத்திலாம் சொன்னார். என்ன சொன்னாரு, எத்தனை பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சும்மா உட்காந்து இருக்கும்போது அப்பதான் ஆக்சுவலா இறந்து போனார் கேப்டன் சார். வந்து அப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு. அமைதியா உட்காந்துட்டே இருந்தாரு ரொம்ப நேரமா, டக்குன்னு அமைதியா இருந்தாரு. ஏன்னா எதை பத்தியோ விஜயகாந்த் சார் பத்தியோ பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு ஏதோ படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த வாழைப்பழம் அப்படி போட்டு இதெல்லாம் மீமா எவ்வளவு வந்துச்சுன்னா அப்படியே அமைதியாயிட்டாரு. அப்படி சொன்னேன், ரொம்ப அமைதியாயிட்டா. நான் ரொம்ப நினைச்சிட்டேன், ஐயோ தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு மனுஷன் இறந்தது கூட என்னால் போக முடியல அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி, என்னடா நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமோ. இல்லடா நம்ம போயிருக்கலாம், நான் போயிருந்தாலும் மீடியா என்ன தப்பா தான் சொல்லும். இவ்வளவு பேசி திட்டினவன் இப்ப எதுக்கு இது வந்தேன், நான் போராட்டினாலும் திட்டினதுனால வரலன்னு சொல்ல போறாங்க. ஆனா என் மனசால சொல்றேன், அந்த மனுஷன் சொர்க்கத்துல தான் இருப்பா அப்படி அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு சகாத்தத்தை இப்படி முடிச்சிட்டாரு அவரு. அவ்வளவு பெரிய டிராவல நீங்க சொல்றதுக்கு அப்புறம் எனக்கே ஓப்பன் ஆகும். இப்படி நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துருப்போம். இது ஆக்சுவலி அவ்வளவு பெரிய டிராவல வந்து அவர் இப்படி முடிச்சிட்டாருங்க அவரு. இதை நான் சொல்லணும்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் மட்டும் தான் உட்காந்துருந்தேன், நானும் இன்னொருத்தவரும் உட்காந்துருந்தோம். அப்படி ஒரு மாதிரி சைலண்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு. எல்லாருக்குமே இருக்கும்ல, ஏன்னா இவனால நண்பன் இல்லையா, அதனால அது இருந்தது. ஸோ நிறையா அவரோட இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். நிறையா காமெடி சொன்னாரு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தன்னோட மகன் மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அதனால வண்டர்ஃபுல் டே இட் வாஸ். எஸ், ட்ராஃபி அவார்ட்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது? அது கூட இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு குரு லக்ஷ்மன் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? நான் நிறைய அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆஸ்கார் கூட யோசிச்சிருக்கேன். தூங்குறப்பெல்லாம் யோசிச்சிட்டே போயிருப்பேன், ஆஸ்கார் போய் வாங்கிடணும். ஏன் சின்னதாக ஆசைப்படுவானே, அதுவும் ஒரு இலக்கு பெருசும் கிடையாது. நேஷனல் அவார்டுக்கு ஈக்குவல் தான் அங்கேயும் ஆஸ்கர் அவார்டு. எனக்கு எல்லாமே வாங்கிக்கணும், எல்லாமே வாங்குவோம். ஆசை இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. எதுவுமே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி எனக்கு என்னைக்குமே கன்சிஸ்டண்டா சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது இருந்துட்டாலே நமக்கு இது வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அது எங்க வேணாலும் கூட்டு போ.